ராஜாக்கா காலை வணக்கம் சொல்றாங்க. தக்காளி சட்னி நான் சொல்ற மாதிரி செய்யுங்க வீட்டில். ஒன்றும் இல்லை, நார்மலி நீங்கள் தக்காளி சட்னி செஞ்சுருப்பீங்க. ஒன்றும் கிடையாது. எண்ணெய் ஊற்றுங்க, கடுகு போடுங்க, சீரகம் கொஞ்சம் போடுங்க, சோம்பு இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் கூட போடுங்க. சோம்பு வந்து கொஞ்சம் சீரகத்தை விட கொஞ்சம் கூடுதலாக போடுங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கீங்கன்னா வெங்காயத்தை போடுங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் தக்காளி, இந்த மூணையும் வந்து நான் சொல்கிற வருஷப்படி போட்டு லேசாக தண்ணி தெளித்து விடுங்க. அப்படியே ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து தெளித்து மட்டும் விடுங்க. தெளித்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அந்த கண்ணாடி மூடி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கண்ணாடி மூடி இருக்கும் இல்லையா, அதை வச்சு லெட்டை வச்சு மூடிடுங்க. மூடிட்டிங்கன்னா அதிலே வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறமா தூக்கி எடுத்து கீழே வச்சுருக்கேன், ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க. அப்புறமா அதில் உப்பு கொஞ்சம் சேர்த்து எவ்வளோ தேவையோ அது மாதிரி உப்பு போட்டு மிக்சியில் ஒரு அடித்து சீக்கி எடுத்து வச்சுருங்க. தாளிசமெல்லாம் பண்ணவே வேண்டாம். இந்த சட்னி தாளிசம் பண்ணுவாங்களா, அதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. செம டேஸ்ட்டாக இருக்கும்.